அனைவருக்கும் வணக்கம். நான் சக்தி சர்க்கரை ஆலை ஆப்பக்கூடலில் இருந்து இந்த அரங்கத்தை அமைந்திருக்கிறோம். என்னுடைய பெயர் ஸ்ரீதர். சக்தி சர்க்கரை ஆலையானது ஈரோடு மாவட்டத்திலே பவானி வட்டத்தில் அமைந்திருக்கிறது. இந்த ஆலையானது 1964வது ஆண்டிலே நமது அருட்செல்வர் டாக்டர் என் மகாலிங்கம் ஐயா அவர்களால் ஆரம்பிக்கப்பட்ட ஒரு ஆலயம். ஆரம்பிக்கப்பட்ட காலத்திலிருந்து இன்று வரை நமது விவசாய பெருமக்களுக்கு மிகப்பெரிய அளவிலே நாம் சேவை செய்து கொண்டிருக்கிறோம். இந்த அரங்கத்தை பொறுத்த வரைக்கும் நாம் என்ன அமைச்சிருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் நீடித்த நிலையான கரும்பு சாகுபடி என்ற கருத்தை நாம் முன்வைத்து இந்த அரங்கத்தை அமைத்திருக்கிறோம். நீடித்த நிலையான கரும்பு சாகுபடி என்று சொன்னால் அதில் 2 விஷயங்கள் இருக்கின்றன. ஒன்று, மகசூலை அதிகப்படுத்த வேண்டும். இரண்டாவது, சாகுபடி செலவை குறைக்க வேண்டும். இந்த மகசூலை அதிகப்படுத்துவதை பொறுத்தவரையிலே நமக்கு அனைத்து தொழில்நுட்பங்களையும் நாம் விவசாயிகளுக்கு நாம் சொல்லிக் கொடுக்குறோம். இதில் மிக முக்கியமானது பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்ல வளமான மண், இரண்டாவது நல்ல தரமான ஒரு விதைப்பொருள். இந்த விதைப்பொருளை பொறுத்த வரைக்கும் நாம் கோவையில் இருக்கக்கூடிய கரும்பு இனப்பெருக்க நிறுவனத்தில் இருந்து பெற்று நம்ம விவசாயிகளுக்கு நாம் கொடுத்து கொண்டு இருக்கிறோம். நடவு முறைகளை பொறுத்த வரைக்கும் நமக்கு 2 விதமான நடவு முறைகள் இருக்கின்றன. ஒன்று கரணை நடவு முறை, இரண்டாவது நாற்று நடவு முறை. கரணை நடவு முறையை பொறுத்த வரைக்கும் நாம் ஒரு ஏக்கருக்கு 15,000 20 கரணைகளை நாம் பரிந்துரை செய்கிறோம். அதே நேரத்தில் சொட்டு நீர் அமைத்து செய்யக்கூடிய விவசாயிகளுக்கு நாற்று நடவு சிறப்பானதாக இருக்கும். ஒரு ஏக்கருக்கு 6,000 நாற்றுகள் இருந்தாலே போதுமானது. இது நிச்சயமாக ஒரு நல்ல மகசூலை அவங்களுக்கு எடுத்து கொடுக்கும். மகசூலை தீர்மானிப்பதை பொறுத்தவரையிலே மண்ணினுடைய வளம் மிக முக்கியமானதாக இருக்கிறது. இதில் குறிப்பாக மண்ணில் இருக்கக்கூடிய கரிமச்சத்து என்று சொல்லக்கூடிய சாயில் ஆர்கானிக் கார்பன் இது மிக முக்கியமாக அவசியமாக தேவைப்படுகிறது. இதை பொறுத்த வரைக்கும் நமது பகுதியிலே ஒரு 0.2 முதல் 0.3% அளவிலே தான் இருக்கிறது. ஆக மகசூலை அதிகப்படுத்த வேண்டும் என்று விரும்பக்கூடிய விவசாயிகள் முதலிலே செய்ய வேண்டியது மண்ணில் இருக்கக்கூடிய இந்த கரிமச்சத்தை அதிகப்படுத்த வேண்டும். இதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், நடவு செய்வதற்கு முன்பாக அவசியம் கண்டிப்பாக தலைச்சத்து, அதாவது கரிமச்சத்தை கொடுக்கக்கூடிய பசுந்தாள் உர பயிர்களை பயிரிட்டு அதை மண்ணிலே மக்க வைக்க வேண்டும். சணப்பை, தக்கை பூண்டு முதலான பசுந்தாள் உர பயிர்களை பயன்படுத்த வேண்டும். அதற்கு பிறகு நமக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய இடங்களிலே குப்பை அல்லது கம்போஸ்ட் இவற்றை ஒரு ஏக்கருக்கு குறைந்தபட்சம் ஒரு 5 டன் என்ற அளவிலே நாம் இட வேண்டும். அடுத்ததாக பார் பிடித்ததை பொறுத்த வரைக்கும் பாரானது கரும்பு சாகுபடியை பொறுத்தவரையிலே 4.5 அடி இடைவெளியிலே நாம் பாராமிக்க சொல்கிறோம். 4.5 அடி இடைவெளியிலே இயந்திரங்களை கொண்டு பாராமிக்க வேண்டும். வயலினுடைய நீள வாக்கிலே நேராக பாரானது அமைக்கப்பட வேண்டும். பார் அமைத்த பிறகு நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், கரணை நாம் நடவு செய்கிறோம். அதற்கு முன்பாக நாம் அடியுரமாக நாம் ஏக்கருக்கு குறைந்தது 2 மூட்டை DAP நம்ம கொடுக்கணும். கூடவே கரும்பிற்கு தேவையான நுண்ணூட்ட கலவை என்பது நமக்கு கரும்பு நுண்ணூட்ட கலவை மாலை மூலமாக நம்ம கொடுக்குறோம். இதையும் ஒரு ஏக்கருக்கு 20 கிலோ அப்படிங்கிற அளவில் நாம் மண்ணில் கொடுக்கணும். ஆக இது மிக முக்கியமானது. நடவை பொறுத்த வரைக்கும் நாம் கரணை அல்லது நாற்று இந்த 2ல் எது நமக்கு சௌகரியமாக இருக்கிறதோ அதை நாம் பயன்படுத்தி கொள்ளலாம். ஆக நடவு முடிந்த பிறகு நம்ம களைக்குள்ளையை நம்ம தெளிக்கிறோம். களை கட்டுப்பாடை நாம் மேற்கொள்ள வேண்டும். அடுத்ததாக மிக முக்கியமாக உர மேலாண்மை என்பது இதில் மிக அவசியமாக இருக்கிறது. உரத்தை பொறுத்த வரைக்கும் நாம் மிக முக்கியமாக 2 தொழில்நுட்பங்களை சொல்கிறோம். நம்ம வாய்க்கால் பாசனம் மூலமாக நாம் சாகுபடி செஞ்சிட்ருக்குறோம் அப்படின்னு சொன்னால், மாதம் ஒரு முறை கட்டாயம் உரம் இட வேண்டும். 5 மாதங்கள் வரை உரம் இட வேண்டும். சொட்டு நீர் மூலமாக நாம் உரம் கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னால், வாரம் ஒரு முறை உரம் கொடுக்க வேண்டும் என்பதை நாம் மனதில் வைத்துக்கொள்ள வேண்டும். சொட்டு நீர் பாசனத்தை பொறுத்தவரையிலே அதிகமான அளவில் நாம் நீர்ப்பாசனம் செய்தோம் என்றால் நிச்சயமாக மகசூல் எடுக்க முடியாது. அது மகசூலை குறைத்துவிடும். ஆக அளவான நீர்ப்பாசனம் மட்டும்தான் கரும்பு சாகுபடியிலே நல்ல ஒரு மகசூலை கொடுக்கும் என்பதை விவசாயிகள் மனதில் வைத்துக்கொள்ள வேண்டும். அடுத்ததாக நம்மளது சாகுபடி செலவை குறைக்க வேண்டும் என்று சொன்னால், எங்கெங்கெல்லாம் நம்ம ஆட்களை பயன்படுத்தி கொண்டிருக்கிறோமோ அங்கெல்லாம் நாம் அவசியம் இயந்திரங்களை பயன்படுத்த வேண்டும். கரும்பு சாகுபடியிலே நடவு முதல் அறுவடை வரை அனைத்து வேலைகளையும் செய்வதற்கு நமக்கு இயந்திரங்கள் இருக்கின்றன. கட்டை கரும்பு சாகுபடியிலே செய்வதற்கும் நமக்கு இயந்திரங்கள் இருக்கின்றன. ஆகவே அனைத்து வேலைகளையும் இயந்திரங்கள் மூலமாக செய்கின்ற பொழுது நமக்கு ஒரு ஏக்கருக்கு குறைந்தபட்சம் 30% 40% நமது சாகுபடி செலவை நாம் குறைக்க முடியும். ஆக இது நமக்கு ஒரு கூடுதலான வருமானமாக நமக்கு விவசாயிகளுக்கு கிடைக்கும். ஆக நம்மளுடைய பகுதியை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு ஏக்கருக்கு குறைந்தபட்சம் ஒரு 60 to 80 டன்கள் வரைக்கும் நிறைய விவசாயிகள் எடுத்துகிட்டு இருக்கிறாங்க. இப்போ 80 டன்கள் எடுக்கக்கூடிய ஒரு விவசாயிக்கு அவர் சாதாரணமாக நடவு செய்து நல்லபடியாக பண்ணாவே ஒரு ஏக்கருக்கு குறைந்தபட்சமாக
ஒரு 2 லட்சம் ரூபாயானது அனைத்து செலவுகளும் போக நிகர வருமானமாக அவருக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு வந்து இருக்கிறது. இதில் சக்தி சர்க்கரை ஆலையை பொறுத்த வரைக்கும் நாம் வந்து 2 இலக்குகளை நாம் விவசாயிகளுக்கு சொல்கிறோம். முதலாவது, நடவு பயிராக இருந்தால் 2 லட்சம் குறைந்தபட்சம் நிகர வருமானம் எடுக்க வேண்டும். கட்டை பயிராக இருக்கிற பட்சத்தில் நடவிற்கு நிகரான மகசூலை நாம் வந்து எடுக்க வேண்டும் என்ற இந்த 2 இலக்குகளை நாம் முன்வைத்து நாம் செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். அடுத்ததாக இதையெல்லாம் செய்வதற்கு வேண்டிய தரமான விதைப்பொருள், தரமான உரங்கள், தரமான நுண்ணூட்ட கலவை இதையெல்லாம் நமது ஆலை மூலமாகவே நாம் வந்து ஏற்பாடு செய்து கொடுக்கிறோம். இது வந்து நாம் ஒரு பரு கரணை அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதாவது ஒரு பரு மட்டும் இருக்கும். இதை பொறுத்த வரைக்கும் ஒரு ஏக்கருக்கு 10,000 ஒருபரு கரணைகளை நாம் வந்து நடவு செய்யலாம். இதை பொறுத்த வரைக்கும் நம்ம நடவு செய்கிற பொழுது இந்த பருவானது மேலே மண்ணிற்கு மேற்பக்கமாக இந்த மாதிரி இருக்கிற மாதிரி வச்சு நடவு செய்யணும். அப்போ தான் வந்து அது நல்லபடியாக முளைச்சி வரும். இது ஒரு ஏக்கருக்கு 10,000 ஒருபரு கரணைகள் இருந்தாலே போதுமானது. இருபரு கரணைகளை பொறுத்த வரைக்கும் நாம் வந்து நடவு செய்கிற பொழுது இந்த பருவானது பக்கவாட்டில் இருக்கிற விதமாக நாம் வந்து நடவு செய்யணும். இது ஒரு ஏக்கருக்கு குறைந்தபட்சம் ஒரு 15,000 இருபரு கரணைகள் இருந்தாலே நமக்கு வந்து ஒரு ஏக்கருக்கு போதுமானதாக இருக்கும். இது வந்து நம்ம பொறுத்த வரைக்கும் நாம் வந்து கரணை நடவை பொறுத்த வரைக்கும் வாய்க்கால் பாசனம் மூலமாக செய்யக்கூடிய பகுதிக்கு நம்ம கரணை நடவு சிறப்பானதாக இருக்கும். நாற்று நடவை பொறுத்த வரைக்கும் ஒரு ஏக்கருக்கு நமக்கு 6,000 நாற்றுகள் இருந்தாலே போதுமானது. இதை நடவு செய்கிற பொழுது ஒரு குறிப்பாக ஒரு தொழில்நுட்பம் வந்து இருக்கு. நடவு செய்கிற பொழுது இந்த பகுதிக்கு கீழே ரொம்ப வந்து அழுத்தி நடவு செய்து விடக்கூடாது. இது வந்து மேலே தெரிகிற மாதிரி இருக்கணும். அப்போதான் கிளைப்பு பயிர்கள் வந்து நிறைய வரும். ரொம்ப ஆழமாக இதை நம்ம நடவு செஞ்சுட்டோம் அப்படின்னு சொன்னால் கிளைப்பு பயிர்கள் குறைவாக வரும். நமக்கு வந்து பயிர் எண்ணிக்கையில் பாதிப்பு வரும். எப்பொழுது நாற்று நடவு செய்தாலும் நாம் வந்து கொஞ்சம் மேலோட்டமான ஒரு நடவு செய்யணும். இதனுடைய இதை பொறுத்த வரைக்கும், இடைவெளியை பொறுத்த வரைக்கும் பாருக்கு பார் 4.5 அடி. ஒரு நாற்றுக்கும் இன்னொரு நாற்றுக்குமான இடைவெளி அப்படிங்கிறது வந்து குறைந்தபட்சம் ஒரு 1.5 அடி வந்து இருக்கிற விதமாக நாம் வந்து நடவு செஞ்சோம் அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக ஒரு நல்ல ஒரு மகசூலை நாம் வந்து எடுக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் ஒரு விவசாயிக்கு வந்து என்ன விதமான இயந்திரங்கள் தேவைப்பட்டாலும் சரி, அதை செய்வதற்கு சக்தி சேவை மையம் என்ற தனிப்பட்ட ஒரு அமைப்பை நாம் இங்கே வைத்திருக்கிறோம். அதன் மூலமாக விவசாயிக்கு எந்த ஒரு இயந்திரம் எப்பொழுது வேண்டும் என்றாலும் அதை நாம் உடனடியாக நாம் வந்து அவங்களுக்கு ஏற்பாடு செய்து கொடுக்கிறோம். ஆக இந்த சேவைகளை எல்லாம் பயன்படுத்தி விவசாயிகள் அதிக அளவில் கரும்பு பயிரிட்டு நல்ல மகசூலை எடுக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். நன்றி.